அண்மை செய்தி. ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி தள்ளப்பட்டிருக்கிறார். கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை அளித்து கர்ப்பிணி தள்ளப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், என்ன நடந்தது? எங்கு நிகழ்ந்தது இந்த விபத்து, இந்த சம்பவம்? எப்படி இருக்கிறார் அவர்? கூடுதல் விவரம் என்ன? தௌஃபிக் சித்தூர், ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். 4 மாத கர்ப்பிணி பெண். இவர் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் அந்த உடை தயாரிக்கும் கம்பெனியில் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இன்று மதியம், அதாவது மாலைக்கு பிறகு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மூலமாக தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக ரயிலில் பயணித்தவர் திடீரென ரயில் கேவிகுப்பம் அருகே வரும்போது எதிர்பாராத விதமாக ரயில் பெட்டியில் பயணித்த பெண்ணுக்கு அங்கு இருக்கக்கூடிய 2 நபர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும், தொடர்ச்சியாக இவர் கழிவறைக்கு சென்ற போதும் அங்கும் இந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த பெண் கூச்சலிட்டதை அடுத்து இருவரும் இந்த பெண்ணை ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த கேவிகுப்பம் காவல்துறையினர் மற்றும் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் படுகாயமடைந்து கிடந்த பெண்ணை மீட்டு தற்போது அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் ரயிலில் இருந்து விழுந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு கை மற்றும் கால் ஆகிய 2 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் இவர் கர்ப்பிணியாக இருந்ததால் அது சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து ஆய்வு செய்து சோதனை செய்து வருகிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினரிடம் தெரிவிக்கும் போதும் இந்த பெண் கூறியதாக, ஜோலார்பேட்டையை ரயில் கடக்கும் போது அங்கிருந்து ஒரு நபர் பெண்கள் பயணிக்கக்கூடிய பெட்டியில் ஏறியதாகவும், அந்த நபர் தான் இந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விசாரணை ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் மூலம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக நாளை செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் என்றும் ரயில்வே காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் அந்த படுகாயமடைந்த பெண்ணுக்கு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முழுமையான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பெண்ணின் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயிலில் பெண் பயணிகள் பெட்டியில் பயணித்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட சம்பவம் இப்பகுதியில் சற்றே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தௌஃபிக். குமரவேல், தகவலுக்கு நன்றி.